வணக்கம். நாம இப்போ டாடா ஸ்டீல் ஷேர் தமிழ் டாடா ஸ்டீல் ஷேர் நியூஸ் டுடே என்னென்னு பார்க்கலாம். லேட்டஸ்ட் நியூஸ் டாடா ஸ்டீலில் ஒடிசா கிட்ட கலிங்கா நகரில் அவங்களோட பிளான்ட்டை எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்க. அதுதான் லேட்டஸ்ட் நியூஸ். இப்போ டெக்னிக்கல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். டாடா ஸ்டீல் அதாவது டார்கெட் டாடா ஸ்டீல் ஷேர் தமிழ் ப்ரைஸ் டார்கெட் நெக்ஸ்ட் ஹை வின் அதெல்லாம் பார்த்துடலாம். ப்ரெடிக்ஷன் என்ன அதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் என்னோட ஹெவி டிமாண்ட் ஜோன் 153 ஜஸ்ட் அதுலேருந்து கீழே வந்திருக்கு. 153 கீழே. இன்கேஸ் டாடா ஸ்டீல் ப்ரைஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா என்னோட டிமாண்ட் ஜோன் 149 1 கிட்ட வரலாம். அது கீழே டிமாண்ட் ஜோன் 1 கீழே இஃப் இட் பிரேக் டவுன் டாடா ஸ்டீல் இட் மே கம் டு டிமாண்ட் ஜோன் 2. பட் இங்கே ஒரு 1 வீக்காக ஒரு அப்வர்ட் ட்ரெண்ட் லைன் இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துருக்கு. அப்வர்ட் ட்ரெண்ட் லைன் 1 டே ட்ரெண்ட் லைன் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனாக இருக்கும். ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர் டிமாண்ட் ஜோன் இங்கே வந்தோடனே இந்த ட்ரெண்ட் லைன் 2 ட்ரெண்ட் லைனும் மீட் ஆகுது. டவுன் சைட் ட்ரெண்ட் லைனும் அப் சைடு ட்ரெண்ட் லைனும் மீட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர் தே கேன் டேக் என்ட்ரி. டிமாண்ட் ஜோனில் எப்படி என்ட்ரி எடுக்கணும், கேண்டில் எந்த மாதிரி கேண்டில் வந்தால் என்ட்ரி எடுக்கணும், வால்யூம் எப்படி, அதை பற்றி வீடியோ எண்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்கேஸ் டிமாண்ட் ஜோன் 2லேருந்து டாடா ஸ்டீல் ப்ரைஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஹெவி டிமாண்ட் ஜோன் கிட்ட வரைக்கும் வரலாம். ஸோ இதுதான் வந்து பிரேக் டவுன் டார்கெட்ஸ் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஹை மேலே எப்போ போவோம் அதை பற்றி டீட்டெயில் இப்போ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எனது என்ட்ரி எக்ஸிட் லெவல்ஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கம்பல்சரி கிடையாது. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க என்னோட லெவல்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கு பிஃபோர் என்ட்ரி ஆர் எக்ஸிட். அப்போ கண்டிப்பாக டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். திஸ் இஸ் சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட். நோ இண்டிகேட்டர், நோ நாய்ஸ். 94% சக்ஸஸ் ரேட் இது. இதோட ஜிபி இன்வெஸ்டர் ஜோன். ஐ எம் கணேஷ் பாபு, சிவில் இன்ஜினியர். இது கான்டாக்ட் நம்பர். டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட். திஸ் இஸ் பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ தான். பெனிஃபிட்ஸ் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் நடக்கும். இதெல்லாம் என்னோட நான் பிஃபோர் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணப்போ என்னென்ன இஷ்யூ வந்து லாஸ் வந்தது அதெல்லாம் சப்ளை அண்ட் டிமாண்டில் அவாய்ட் ஆச்சு. ஸோ ப்ராக்டிக்கல் ஆஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் எப்படி டேக்கிங் என்ட்ரி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ எண்டில் பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஹை வென் டாடா ஸ்டீல் ப்ரைஸ் நெக்ஸ்ட் ஹை எங்கே, அதே மாதிரி டாடா ஸ்டீல் ஷேர் தமிழ் ப்ரைஸ் டார்கெட் என்னன்னு பார்த்துடலாம். இது மிஸ்டர் ஆனந்த் சீனிவாசன் பட்டாஸ் லிஸ்ட்டில் இருக்கு. ஸோ நம்பகமான ஷேர். இப்போ பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட். இதை பார்த்துட்டு நம்ம டிவிடெண்ட் டீல்ட் அதை பற்றியும் பார்த்துடலாம். மேலே ஒரு ரிவர்சல் லைன் இருக்குது 154. ஸோ டாடா ஸ்டீல் ப்ரைஸ் இந்த ரிவர்சல் லைன் மேலே பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகி ப்ரொவைடர் சப்ளை ஜோன் 1 இருக்குது. ஸோ சப்ளை ஜோன் 1 அண்ட் ரிவர்சல் லைன் இதை பிரேக் அவுட் பண்ணி நல்ல கேண்டில் ஸ்ட்ராங் வால்யூம் அண்ட் பிக் கேண்டிலோட பிரேக் அவுட் ஆச்சுன்னா கேப் லைன் ஒன்று இருக்குது 158 இங்கே டார்கெட் பண்ணோம். அபவ் கேப் லைன் அகைன் பிக் கேண்டில் ஸ்ட்ராங் வால்யூம் வந்தால் மேஜர் சப்ளை ஜோன் 161 டார்கெட் பண்ணணும். என்ன ப்ராப்ளம்னா இங்கே டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இது ரொம்ப டவுன்வர்டில் இருக்குது. இதை பிரேக் அவுட் பண்ணணும். அதுவும் ஆல்ரெடி வந்து இங்கே பிரேக் டவுன் ஆகிருக்கு. இங்கே இந்த அப்பர் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா கேப் லைன் 158 அதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மேஜர் சப்ளை ஜோன். அதுக்கப்புறமா ஃபர்தராக எப்படி மார்க்கெட் போகுது பார்த்து அடுத்த இது கொடுக்குறேன் உங்களுக்கு. டேக்கிங் என்ட்ரி இன்கேஸ் டிமாண்ட் ஜோன் கிட்ட நீங்கள் எப்போவுமே என்ட்ரி எடுக்கணும். டிமாண்ட் ஜோன் கிட்ட என்ட்ரி எடுக்கணும். இல்லையா பிரேக் அவுட் ஒன் சப்ளை ஜோனை பிரேக் அவுட் பண்ணி ரிவர்சல் லைன் அட்லீஸ்ட் 1 டே க்ளோஸ் கொடுத்தா யூ கேன் மேக் என்ட்ரி ப்ரொவைடட் பிக் கேண்டில் அண்ட் ஸ்ட்ராங் வால்யூம். இப்போ என்ட்ரி எப்படி எடுக்கலான்றதை நம்ம பார்க்கலாம். இது ரீசெண்டாக நான் கொடுத்த வீடியோஸ் தான். பேங்க் நிஃப்டிக்கு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன் வீக்லி நெக்ஸ்ட் வீக் இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன் தான் 13th இது 1 hour கேண்டில். அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்ட்ராங் சப்ளை ஜோன் கிட்ட வந்துட்டு ரிவர்சல் இருக்கு பாருங்க. 1 ஓப்பன் பண்ணோடனே அந்த ஸ்ட்ராங் சப்ளை ஜோனை தொட்டுட்டு ரிவர்ஸ் இருக்கு. மறுபடியும் 2வது கேண்டில் 3வது கேண்டில் 4 மறுபடியும் 2 ஆண்ட பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ராங் சப்ளை ஜோனை தொட்டுட்டு கீழே ரிவர்ஸ் இருக்கு. ஸோ 3யும் பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ இதுதான் வந்து கரெக்டாக அங்கே வந்துட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகும். இதே வந்து பேடிஎம் ஷேர் ஆல்ரெடி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன் 31st என்னோட பிளேலிஸ்ட்டை போய் பார்க்கலாம். நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸையும் இதை பற்றி சப்ளை ஜோனை பற்றி நான் சொல்லியிருக்கேன். டிமாண்ட் ஜோனை பற்றி சொல்லியிருக்கேன். எப்படி என்ட்ரி எக்ஸிட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. பேடிஎம் இது பார்த்தீங்கன்னா இது ப்ளூ லைன் அன்றைக்கி தான் நான் கொடுத்தது. ரிவர்சல் லைனை கீழே போகக்கூடாது, போகல. டிமாண்ட் ஜோன் கிட்ட 1 நாள் 2 நாள் 3 நாள் 3வது நாள் அதான் 1 போட்டிருக்கேன் இல்லைங்களா. அங்கேருந்து பவுன்ஸ் பேக் வித் ஸ்ட்ராங் வால்யூம் அண்ட் பிக் கேண்டில் பார்த்தீங்கன்னா என்னோட மேஜர் டிமாண்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணிச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் கரெக்டாக என்னுடைய ஹெவி சப்ளை ஜோன் கிட்ட ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் என்னுடைய மேஜர் டிமாண்ட் ஜோன் கிட்ட சப்போர்ட் எடுத்துருக்கு. இது ரெட் கேண்டில். 2 பார்த்தீங்கன்னா மறுபடியும் விக் ஆக்சுவலி டிமாண்ட் ஜோன் கிட்ட 1 கிட்ட வந்துட்டு விக் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒன்ஸ் விக் ஃபார்ம் ஆனாலே புல்லிஷ் இந்த அர்த்தம், லாட் ஆஃப் பை ஆர்டர்ஸ் இந்த அர்த்தம் விக் ஃபார்ம் ஆனால். ஸோ அங்கேருந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்னுடைய ஹெவி சப்ளை ஜோனில் ரியாக்ட் ஆகி ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அடுத்த நாள் 10th பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு கரெக்டாக என்னோட சப்ளை ஜோன் 1 கிட்ட இருந்து தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு. சப்ளை ஜோன் மீன்ஸ் லாட் ஆஃப் செல் ஆர்டர்ஸ் பை இன்ஸ்டிடியூஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்ஐசி அந்த மாதிரி. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அன்ஏபிள் டு பிரேக் மீ சப்ளை ஜோன் 1 because lot of sell orders placed there.
நிறைய செல் ஆர்டர்ஸ் இருக்கவே இட் வாஸ் unable to give breakout. ஸோ இதுதான் பவர் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ டாடா ஸ்டீல் ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்.